தமிழக அரசியல் களம் நாளுக்கு நாள் சூடுபிடித்து வருகிறது. 2026 தேர்தலை முன்னிட்டு அதிமுக, திமுக தீவிரமாக களப்பணியாற்றி வருகின்றன. இந்த நிலையில தமிழகத்தில் வலுவாக காலூன்ற விரும்பும் பாஜக பல திட்டங்களை அரங்கேற உள்ளது. அது ஒன்றுதான் கொங்கு கோட்டையான கோவையில் பாஜக வேட்பாளர்களை களமிறக்குவது என்று குறிப்பாக அண்ணாமலையை வேட்பாளராக நிறுத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாஜக இணைந்திருக்கு. இந்த நிலையில தான் பாஜக கோவையில் 3 சட்டசபை தொகுதிகளை குறிவைத்துள்ளதாகவும் அண்ணாமலையையும் கோவை மாவட்டத்தில் உள்ள ஒரு தொகுதியில் களமிறக்க பாஜக திட்டமிட்டுள்ளதாகவும் பரபரப்பான தகவல்கள் வெளியாகியிருக்கு. தமிழகத்தில் விரைவில் சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கு. இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாஜக இணைந்திருக்கு. இரு கட்சிகளும் தற்பொழுது கூட்டணியை வலுப்படுத்தும் பணியில ஈடுபட்டு வராங்க. அதன்படி பாமகவின் அன்புமணி ராமதாஸ் இந்த கூட்டணியில் கைகோர்த்திருக்கிறார். இன்னும் கூட்டணியில் வேறு சில கட்சிகளை கொண்டு வர தலைவர்கள் முயன்று வராங்க. இதனால அதிமுக பாஜக இடையே இன்னும் தொகுதி பங்கீடு முடிவாக இல்லை. இருப்பினும் தொகுதி பங்கீடு பற்றிய தலைவர்கள் பேசி வருவதாக கூறப்படுது. அதன்படி சில நாட்களுக்கு முன்பு தமிழகம் வந்த அமித்ஷாவை திருச்சியில் வைத்து அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி உட்பட முக்கிய நிர்வாகிகள் சந்தித்து பேசினாங்க. அதன் பிறகு டெல்லி சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். இந்த சமயத்தில் கூட்டணியை பலப்படுத்துவது, தொகுதி பங்கீடு உட்பட பல்வேறு விஷயங்கள் பற்றி விவாதித்ததாக கூறப்படுது. இதன் தொடர்ச்சியாகத்தான் பாஜகவின் தேசிய செயல் தலைவர் நிதின் நபின் தமிழகம் வந்திருக்கிறார். 2 நாள் பயணமாக அவர் கோவை வந்தார். கோவையில் நேற்று மையக்கூட்டம் நடந்தது. இதுல தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் தலைவர் அண்ணாமலை உட்பட பிற தலைவர்கள் பங்கேற்றாங்க. அப்போது வரும் சட்டசபை தேர்தலில் பாஜக எம்எல்ஏக்களின் எண்ணிக்கையை இரட்டை இலக்கத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு ஆலோசிக்கப்பட்டது. கோவை மாவட்டத்தில் கோவை வடக்கு, கோவை தெற்கு, சூலூர், கவுண்டபாளையம், தொண்டாமுத்தூர், சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, வால்பாறைன்னு மொத்தம் 10 சட்டசபை தொகுதிகள் இருக்கு. இதுல கோவையில் 3 சட்டசபை தொகுதிகளில் களமிறங்க பாஜக திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுது. அதன்படி கோவை தெற்கு, கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு உள்ளிட்ட 4இல் 3ஐ கைப்பற்ற திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. அண்ணாமலையை பொறுத்தவரை சட்டசபை தொகுதியில் போட்டியிட ஆர்வம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அண்ணாமலைக்கு பாஜக மற்றும் மக்கள் மத்தியில செல்வாக்கு உள்ளதால அவரை களமிறக்க பாஜக மேலிடம் திட்டமிட்டுள்ளதாம். இதனால கோவையில் சிங்காநல்லூர் அல்லது கோவை வடக்கு தொகுதியில் அண்ணாமலை களமிறங்கலாம்னு கூறப்படுது. அண்ணாமலை கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் என்றாலும் கூட அவரது மனைவி கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை கோவையில் போட்டியிட்டு தோல்வியடைஞ்சார். இருப்பினும் அண்ணாமலைக்கு பிற மாவட்டங்களை ஒப்பிடும்போது கோவையில் நல்ல செல்வாக்கு உள்ளதோடு அவர் சார்ந்த கவுண்டர் சமுதாயத்தினர் அதிகமாக இருக்காங்க. இதனால அண்ணாமலையை கோவை மாவட்டத்தில் களமிறக்குவது பாஜக மற்றும் அதிமுக கூட்டணிக்கு பிளஸ் பாயிண்டாக அமையும் என பாஜக மேலிடம் நம்புது. மேலும் 4இல் தற்போது கோவை தெற்கில் பாஜகவின் மகளிர் அணி தேசிய தலைவர் வானதி சீனிவாசன் எம்எல்ஏவாக இருக்காங்க. இதனால மீண்டும் அந்த தொகுதி வானதி சீனிவாசனுக்கு அதிமுக வழங்கலாம். மாறாக கோவை வடக்கில் அம்மன் கி அர்ஜுனன் எம்எல்ஏவாக உள்ளார். இந்த தொகுதியில் கடந்த 2011, 2016, 2021ன்னு தொடர்ந்து அதிமுக தான் வெற்றி பெற்று வருது. அதே போல கிணத்துக்கடவில் அதிமுகவின் சே தாமோதரன் எம்எல்ஏவாக இருக்காங்க. கடந்த 1967 முதல் 13 சட்டசபை தேர்தல்களில் இந்த தொகுதி சந்தித்திருக்கு. இதுல 4 முறை மட்டுமே திமுக வென்றிருக்கு. மீதமுள்ள 9 தேர்தல்களில் அதிமுக தான் தொகுதியை கைப்பற்றியிருக்கு. குறிப்பாக 2001, 2006, 2011இல் சே தாமோதரன் அதிமுக சார்பில் வென்றார். 2016இல் சண்முகமும், 2021இல் சட்டசபை தேர்தலில் மீண்டும் சே தாமோதரனும் வெற்றி பெற்றார். மேலும் சிங்காநல்லூரில் அதிமுகவின் KR ஜெயராம் உள்ளிட்டவர்கள் எம்எல்ஏவாக இருக்காங்க. இந்த தொகுதியிலும் அதிமுக செல்வாக்குடன் இருக்கு. 2006, 2011இல் அதிமுகவின் சின்னசாமி வென்றார். பிறகு 2016இல் கார்த்திக் வெற்றி பெற்ற நிலையில் மீண்டும் 2021 சட்டசபை தேர்தலில் அதிமுக வசமானது. அந்த தேர்தல் KR ஜெயராம் அதிமுக சார்பில் வெற்றி பெற்றார்.
இதனால கோவை மாவட்டத்தில் கோவை தெற்கு தொகுதியை தவிர்த்து கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு உள்ளிட்ட தொகுதிகளில் அதிமுக செல்வாக்குடன் இருக்கு. இதனால அந்த தொகுதிகளை அதிமுக பாஜகவுக்கு விட்டு கொடுக்குமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கு. இருப்பினும் அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பதால பாஜகவின் இந்த திட்டத்திற்கு அதிமுக செவி சாய்க்குமா என்பதை அறிய நாம் இன்னும் சில வாரங்கள் காத்திருக்க வேண்டும் என்கின்றனர் கொங்கு அரசியலை உன்னிப்பாக கவனிக்கும் அரசியல் பார்வையாளர்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.